சேலத்தில் 9,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலம் கோட்ட ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக வளாக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, ஈரோடு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 12,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி பணியாளர் பயிற்சி நிலையம், வணிக வரி அலுவலகங்கள் மற்றும் தணிக்கைச் சாவடி கட்டடம் உட்பட மொத்தம் 22,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மாநில அரசின் வரி வருவாய் மூலம் கிடைக்கின்ற நிதி ஆதாரத்தை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தின் மொத்த வருவாயில் 2/3 பங்கினை ஈட்டித் தருவது வணிகவரி துறையாகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த வணிகவரித்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் வணிகவரி அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுதல், கணினிமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சேலம் வணிகவரி கோட்டத்தில் இணை ஆணையர் வணிகவரி, இணை ஆணையர் செயலாக்கம் மற்றும் சேலம் வணிகவரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தனியார் கட்டடங்களில் இயங்கி வரும் 20 வணிகவரித்துறை அலுவலகங்களுக்கு என ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் அமைக்கப்படும் வகையில் சேலம் மாநகர் அஸ்தம்பட்டியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை அருகில் 1.45 ஏக்கர் பரப்பளவில் தரைத்தளத்தில் வரவேற்பு மையம், முதல் தளத்தில் நிர்வாகப் பிரிவு அலுவலகங்கள், 2ஆம் தளத்தில் செயலாக்கப் பிரிவு அலுவலகங்கள், 3ஆம் மற்றும் 4ஆம் தளங்களில் வரி விதிப்பு அலுவலகங்கள் என மொத்தம் 66,874 சதுர அடி கட்டட பரப்பளவில் 9,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலம் கோட்ட ஒருங்கிணைந்த வணிகவரி அலுவலக வளாக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த கட்டடத்தில் வணிகர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்த குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட 150 இருக்கைகளுடன் கூடிய கூட்ட அரங்கம், அலுவலர்களுக்கு கணினி பயிற்சி அளிக்க குளிர்சாதன வசதியுடன் கூடிய பயிற்சி மையம், ஏடிஎம் மற்றும் அஞ்சல் அலுவலகம் அமைக்க வசதிகள், விசாலமான காத்திருப்போர் அறை, வணிகர்களின் நலனுக்காக மின்தூக்கி, இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள நடைமேடை ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருவண்ணாமலையில் 1,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிகவரி கட்டடம், விழுப்புரத்தில் 2,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிகவரி கட்டடம், திருச்சிராப்பள்ளியில் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிகவரி பணியாளர் பயிற்சி நிலைய கட்டடம், பன்ருட்டியில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மயிலாடுதுறையில் 2,03,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஈரோட்டில் 1,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள வணிகவரி அலுவலக கட்டடங்கள், நன்னிலத்தில் 35,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், லால்குடியில் 19,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கோவில்பட்டியில் 25,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள வணிகவரி அலுவலக கட்டடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புழல் தணிக்கைச் சாவடி கட்டடம் என மொத்தம் 12,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிகவரி அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஆக மொத்தம் வணிகவரித்துறையின் சார்பில் 22,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு MC சம்பத், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், வணிகவரி மற்றும் பதிவுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு SK பிரபாகர், முதன்மைச் செயலரும் வணிகவரி ஆணையருமான திரு K ராஜாராமன், பதிவுத்துறை தலைவர் திரு சு முருகையா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.